கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு நடைபெற்ற சில காரியங்களை குறித்து பார்க்கலாம். மார்க் 16:1 எப்படியா பார்க்குறோம், மரியாளும் மகதலேனா மரியாளும் சலோமேயும் இயேசுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கமிடும்படி போகிறாங்க. எதுக்காக சுகந்த வர்க்கமிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இறந்துட்ட பிறகு அவனுடைய சரீரத்தில் நிறைய சேஞ்சஸ் உருவாகுது. அவங்க இறந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகிடும்னா அவங்களோட ஹார்ட் பீட் நின்றுடும். அப்புறம் சர்க்குலேஷன்லாம் ஸ்டாப் ஆகிறதுனால அவங்களுடைய சரீரம் ஃபுல்லாக ரொம்ப குளிர்ந்துடும், சில்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே மசில் எல்லாம் ஸ்டிஃப்னஸ், அதாவது ஸ்டிஃப் ஆகிட்டு அதுக்கு ரைகர் மார்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதான் முதல்ல நடக்கிற சேஞ்ச். அதுக்கு அடுத்தது செகண்ட் டே, அடுத்த 24 ஹவர்ஸ் கழித்து நடக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல குடலில் நிறைய பாக்டீரியா இருக்குது. அதுவே நிறைய மல்டிப்ளை ஆக ஆரம்பித்து நல்ல பெருக்கு ஆகி அநேக கேஸஸ் பாடியில் ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகிடும், நம்ம உடம்புல நிறைய கேஸ் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகிடும்னா நிறைய நமக்கு துர்நாற்றம் வர ஆரம்பிக்கும். அதாவது 48 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சரியாக பதப்படுத்தலை என்ன ஆகிடும்னா பயங்கர துர்நாற்றம் வரும். அப்புறமேட்டு என்ன ஆகிடும்னா இன்னும் கொஞ்ச நாள் அப்படி சில வாரங்கள் என்ன ஆகிடும், நம்முடைய பாடி ஃபுல்லாகவே பியூட்ரிஃபேக்ஷன் ஒரு ப்ராசஸ் நடந்து என்ன ஆகிடும், நம்முடைய சரீரம் ஃபுல்லாகவே திரவ நிலைமைக்கு போயிடும். அப்புறம் சில மாதங்கள், சில பேருக்கு சில வருஷங்கள்லேயே இந்த டெம்பரேச்சர், அந்த இடத்த சுற்றி இருக்கிற இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை வச்சு 1 இயருக்குள்ளே நடும் வெறும் எலும்புகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ முதல் நூற்றாண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதமான ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா அடக்கம் பண்ணுறது 2 விதமாக இருக்கும். ஒன்று என்ன பண்ணுவாங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக அடக்கம் பண்ணுறது. இன்னொன்று ஏசப்பாவை பண்ண மாதிரி ஒரு சீலையில் வச்சு சுற்றி அந்த டோம்பில் உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அந்த டோம்புள்ள வைக்கும் போது என்ன ஆகும்னா அப்போ தான் அந்த துர்நாற்றங்கள்லாம் சரியாக நம்ம பண்ணலைன்னா வரும். ஸோ அதனால தான் இவங்கெல்லாம் இந்த சுகந்த வர்க்கம் விடுமுறை போகிறாங்க. அப்போ அங்கே போகிற அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. என்னென்னா அந்த இடத்துல இயேசுனுடைய சரீரத்தை காணவில்லை. ஏன்னா ஏசப்பா உயிர் தெரிஞ்சிட்டார். மத்தேயு 28:6 பார்க்குறோம், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெரிந்தான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, இவர்கள் அந்த இடத்துல ஒரு கலக்கத்தோடு போனாங்க, ஒரு கவலையோடு போனாங்கன்னா ஏசப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குனார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த செய்தியை சீஷர்களுக்கு சொன்னாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் நம்ம முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா அந்த உயிர்த்தெழுந்த நாளுடைய ஆசீர்வாதம் என்னென்னா, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற காரியங்களில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து புதிய பிகினிங்கை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். இந்த வார்த்தையை தாமே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்.